பெட்ரோலோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூ. 100க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்குது. ஸோ டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, குழந்தைகள ஸ்கூலுக்கு கொண்டு போகிறவங்க, மற்றபடி ஃபேமிலியாக வெளியே போகிறவங்க அவங்களாமே வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் வந்துட்டு பெட்ரோலுக்காகவே வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்துட்டு ஒரு சில கார் மாடல்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 25 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்குற கார்களுமே வந்துட்டு இப்போதைக்கு வந்துகிட்டே இருக்குது. அதாவது ஒரு சில ஹைப்ரிட் மாடல்லாம் வந்துட்டு 25 கிலோமீட்டருக்கு மேலே, அதாவது 27, 28 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற கார்களே இருக்குது. இதே சிஎன்ஜிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 34, 35 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற கார்களுமே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா அப்படின்னா எந்த கார் வந்துட்டு நம்மளோட பணத்தை சேமிக்குது, அதாவது எந்த கார் வந்துட்டு அதிகமாக மைலேஜ் கொடுக்குது, இந்த 2026 வந்துட்டு எந்தெந்த கார் வந்துட்டு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற தகவலை அப்படிங்கிற டீட்டெயிலை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து அலசி ஆராய்ச்சி பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு மைலேஜ் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன கணக்கு, ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். நாம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 1500 கிலோமீட்டர் வந்துட்டு கார் வந்து ஓட்டுறோம் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். 1 லிட்டர் பெட்ரோல் வந்துட்டு 15 கிலோமீட்டர் நமக்கு மைலேஜ் வந்து கொடுக்குது. அப்படி பார்த்தா அப்படின்னா நம்ம ஒரு மாதத்துக்கு 100 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம வந்து போடணும். ஸோ 1 லிட்டர் பெட்ரோலோட விலை வந்துட்டு ரூ. 105 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா அப்படின்னா நம்ம ஒரு மாதத்துக்கு 10,500 நம்ம வந்துட்டு பெட்ரோலுக்காக மட்டுமே நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே ஒரு கார் வந்துட்டு ஒரு 27 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னு வைங்களேன், அந்த கார், அதாவது ஒரு ஹைப்ரிட் கார்லாம் வந்துட்டு 27 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்குது. ஸோ அந்த கார் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு 1500 கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு 56 லிட்டர் பெட்ரோல் இருந்தால் மட்டுமே போதும், நம்ம அந்த மாதம் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா அப்படின்னா நம்ம இந்த ஒரு பெரிய அளவு சேவிங்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. பெரிய அளவு பணத்தை வந்து நம்மளால் மிச்சம் பண்ண முடியுது. இது வந்துட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்துட்டு ஒரு பெரிய அளவு பெனிஃபிட் வந்து நம்மளால் வந்துட்டு அடைய முடியுது இதன் மூலம். இந்த வீடியோவில் வந்துட்டு மொத்தம் 10 நல்ல மைலேஜ் கொடுக்குற கார்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நான் 10ஆவதாக சொல்ல போகிற கார் வந்துட்டு ரொம்ப அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்குது. ஸோ அது என்னங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வரிசையில் நம்ம வந்துட்டு 10ஆவதாக பார்க்க போகிற கார் வந்துட்டு மாருதி சுசுகி செலரியோ. இந்த கார் வந்துட்டு பெட்ரோல் என்ஜின். இது வந்துட்டு ஒரு குட்டி ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார். இந்த கார் வந்துட்டு 26 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் குறைஞ்ச அளவு மெயின்டெனன்ஸ் இருக்கிற கார். இதில் என்ன நிறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த காரில் இது வந்துட்டு ஒரு கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கார். அதே நேரத்தில் வந்து நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியுமே இருக்கும். இதில் குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார் வந்துட்டு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு இது வந்துட்டு சூட் ஆகாது. ஏன்னா அது வந்து குட்டி கார்ன்றதுனால வந்துட்டு கம்ஃபர்ட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம 9ஆக பார்க்க போகிற கார் வந்துட்டு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹைப்ரிட் தொழில்நுட்பத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு கார், அது பெட்ரோல் வித் எலக்ட்ரிக். ஸோ அதனால் ஹைப்ரிட் டெக்னாலஜியில் இந்த கார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்துட்டு 25லேருந்து 26 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கார். ஈவன் ஹைவேஸ்லேயுமே கூட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த காரு. அடுத்து 8ஆவதாக நம்ம பார்க்க போகிற கார் வந்துட்டு மாருதி சுசுகி டிசையர் சிஎன்ஜி கார். இது வந்துட்டு எவ்வளோ மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்கன்னா 33லேருந்து 34 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து கமர்ஷியல் பர்பஸுக்காக நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னா இந்த டாக்ஸியெல்லாம் வச்சு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வரவங்க எல்லோரும் இந்த கார் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, இந்த சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்கிறத. இதில் வந்துட்டு சிஎன்ஜி இருக்கிறதுனால பூட் ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு பெரிய அளவு எனக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா அந்த சிஎன்ஜி சிலிண்டர் வந்து பூட் ஸ்பேஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்து நம்ம 7ஆவதாக பார்க்க போகிற கார் வந்துட்டு மாருதி சுசுகி வேகனார் சிஎன்ஜி. ஸோ இந்த கார் வந்துட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா 34 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு குட்டி ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல சூட்டபுளான கார். அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இது ரொம்ப கம்மி. அடுத்து 6ஆவதாக பார்க்க போகிற கார் வந்துட்டு டொயோட்டா அர்பன் குரூசர் ஹைட்ரைடர். இந்த கார் வந்துட்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியில் லான்ச் பண்ணியிருக்கிற கார். இது வந்துட்டு மைலேஜ்னு பார்த்தா அப்படின்னா 27 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு சிட்டிக்குள்ளேயும் வந்துட்டு ஓட்டலாம், நல்ல ஒரு ஃபீல் எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும். ஏன்னா ஹைப்ரிட் டெக்னாலஜியில் இருக்கிறதுனால இது ரீஜெனரேட்டிவ் மோடில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதிகப்படியான பவர் வந்துட்டு எலக்ட்ரிக் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ நமக்கு நல்ல ஒரு ஃபீல் எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும். இன்கேஸ் நம்ம அந்த ஹைவேஸில் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். அடுத்து 5ஆவது நம்ம பார்க்க போகிற கார் வந்துட்டு மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா பிரெஸா ஹைப்ரிட். இதுவுமே வந்துட்டு ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா 27 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி செக்மெண்ட் கார். இது வந்துட்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியில் வந்துருக்கிறது. இது வந்துட்டு ரொம்ப ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிறனால என்ஜின் சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்டீரியர் கூட சுத்தமாக சவுண்டே வந்து கேட்காது. ரொம்ப காமாக அமைதியாக வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். சிட்டி டிரைவிங்க்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய கார் வந்துட்டு ஹோண்டா சிட்டி ஹைப்ரிட், எலக்ட்ரிக் ஹைப்ரிட். இவங்க வந்துட்டு 27 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜியில் ஒரு செடான் செக்மெண்ட் கார். செடான் செக்மெண்ட்டில் இருக்கிற ஹைப்ரிட்டில் இதான் வந்துட்டு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார். இது வந்து ஒரு அதான் ப்ரீமியமான ஒரு லுக் வந்து கொடுக்கும். இன்டீரியருமே வந்துட்டு நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் அந்த காரில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆடாஸ் டெக்னாலஜிலாம் அந்த காரில் வந்துட்டு இருக்குது. அடுத்து நம்ம 3வதாக பார்க்க போகிற கார் வந்துட்டு டொயோட்டா ஹைக்ராஸ். இது வந்து ஒரு பெரிய ஒரு எம்பிவி கார், ரொம்ப பெரிய ஃபேமிலிக்கு வந்துட்டு இந்த கார் வந்துட்டு மேட்ச் ஆகும். இந்த கார் வந்துட்டு 23 24 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 25 கொஞ்சம் கம்மி தான். சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ நல்ல ஒரு மைலேஜ் வந்து இந்த கார் வந்து கொடுக்கும். ஸோ லாங் ட்ரைவ் போகிறதுக்குமே இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த காரு. 2வது இடத்துல இருக்கிற கார் வந்துட்டு மாருதி சுசுகி ஃப்ரான்ஸ் ஹைப்ரிட். ஸோ இந்த கார் வந்துட்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியில் டிசைன் பண்ணியிருக்கிற கார். இது வந்துட்டு 25 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு காம்பேக்ட் எஸ்வி செக்மெண்ட் கார். ஒரு குட்டியாக ஒரு மினி எஸ்வி செக்மெண்ட் கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். இது டர்போ ஆப்ஷன்லேயும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஹைப்ரிட் டெக்னாலஜி எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா வந்து கிடைக்கும். அதை நான் ஏற்கனவே சொன்னாங்க 25 லிட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது வந்துட்டு டொயோட்டா பிரியஸ். ஸோ இந்த கார் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்துட்டு இருக்குது. அதிகப்படியான மைலேஜ் வந்து கொடுக்கக்கூடியது. பெட்ரோல் இன்ஜின் ஸ்ட்ராங் ஹைப்ரிட். இது வந்துட்டு 30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குறது வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது. பட் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு 30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. ஸ்ட்ராங் ஹைப்ரிட். ஸோ சிட்டிக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நல்லா மைலேஜ் கொடுக்கும். நாட் ஓன்லி சிட்டி, ஈவன் ஹைவேஸ்லேயே கூட நமக்கு நல்ல ஒரு மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய டாப் 10 கார் 10 கார்களை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். ஸோ இதில் யாருக்கு எந்த கார் சூட்டாக இருக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஒரு 7 லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு செலரியோ, மாருதி சுசுகி செலரியோ வந்துட்டு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். டெய்லி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஸ்விஃப்ட் ஹைப்ரிட்டு அப்புறம் டிசைர் சிஎன்ஜி இந்த 2 கார் வந்துட்டு மேட்ச் ஆகும். ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வேகனார் சிஎன்ஜி வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லலாம். இல்லை எனக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கிராண்ட் விட்டாரா ப்ளஸ்ஸா அதுக்கப்புறம் வந்துட்டு டொயோட்டாவில் ஹை ரைடர். ஸோ இந்த 2 கார் வந்துட்டு மேட்ச் ஆகும். இல்லை எனக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு செடான் செக்மெண்ட் கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹோண்டா சிட்டி எலக்ட்ரிக் ஹைப்ரிட் கார் வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ பெட்ரோல், சிஎன்ஜி, ஹைப்ரிட் இது 3ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆரம்ப செலவு வந்துட்டு ரொம்ப கம்மி அண்ட் ஃபியூல் செலவு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே சிஎன்ஜி எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபியூல் செலவு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக வந்து கிடைக்கும். இதே ஹைப்ரிட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூல் சேவிங் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஃபியூல் எஃபிஷியன்சி நமக்கு வந்துட்டு அதிகமாக வந்து கிடைக்கும். அதாவது மைலேஜ் வந்துட்டு நமக்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். இன்னொன்று வந்துட்டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது காஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இந்த காரு. ஸோ இந்த கார் வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்தெல்லாம் வந்துட்டு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் நம்ம வந்துட்டு கார் ஓட்ட போகிறோம் இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். 2வது விஷயம் வந்துட்டு நம்ம எங்கே வந்துட்டு இந்த கார் வந்து ஓட்ட போகிறோம், அதாவது சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறோமா இல்லை ஹைவேஸில் ஓட்ட போகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் 3வது விஷயம் வந்துட்டு இன்கேஸ் நம்ம சிஎன்ஜி கார் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சிஎன்ஜி கார் வாங்கணும். அடுத்து 4வது எதை கவனிக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஹைப்ரிட் கார் வாங்குறேன் அப்படின்னா ஹைப்ரிட் கார் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு நம்ம கேப்பபிளாக நம்மள்ட்ட அந்தளவுக்கு காசு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு யோசிக்கணும். 5வது வந்துட்டு சர்வீஸ் நெட்வொர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்துட்டு காரை வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஒரே ஒரு கார் மட்டும்தான் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வேணும், நல்ல ஒரு கொஞ்சம் கம்மியான விலையில் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு செலரியை வந்துட்டு மேட்ச் ஆகும். செலரியோ மட்டும் வேகனார் சிஎன்ஜிஸ் இது 2மே வந்துட்டு மேட்ச் ஆகும். ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, இல்லை நான் டெய்லியுமே வந்துட்டு நான் வந்து கார் ரன் பண்ணுவேன் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த டிசைர் சிஎன்ஜி வந்துட்டு மேட்ச் ஆகும். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற கார் வந்துட்டு வேணும், நல்ல ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் கார் வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த டொயோட்டா ஹை ரைடர் அதுக்கப்புறம் மாருதி சுசுகி விட்டாரா ப்ரெஸ்ஸா வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட யூசேஜ் அதுக்கப்புறம் நம்மளோட பட்ஜெட்டு ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்துட்டு காரை வந்து சூஸ் பண்ணணும் எப்போவுமே. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான கார் ரிவ்யூஸு அதுக்கப்புறம் கம்பேரிசன் அதுக்கப்புறம் ஆட்டோ அப்டேட்ஸு ஸோ இது மாதிரியான நியூஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனு
ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.